மதிர விசில் பறக்கவே. Ladies and gentlemen. சிக்ஸ்ரா டேய் 6. ஏன்டா சொல்லு. அவன்கிட்ட ஒன்று கேட்குறேன், கேளு. எந்திரி கேட்குறேன். இவன் ஒருத்தன். அவள்கிட்ட போய் உண்மையை சொல்றா. உண்மையா? என்ன உண்மை? ஏன் உனக்கு தெரியாதா? என்ன தெரியாதா? புரிஞ்சுக்கடா, சொல்லுடா அவள்கிட்ட. நேரம் வரும் சொல்லிக்கலாம். நேரம் வர்றதுக்குள்ள அவளை ஒன்று விட்டு போயிடுவா. டேய் இவன் ஏன்டா அவுட் ஆக்கி வெளியே தாட்டினீங்க? ஏங்கடா டேய், நெஞ்சில முடி வச்ச குரங்கே பால் தொலைஞ்சு போச்சான், போய் தேடு போ. போறாங்க. டேய் மச்சான் அவதான். பாக்குறேன். போட்ட டேய் போட்ட. ஹலோ, என்னடி கால்லாம் போடுற? இல்ல உங்க வீட்டுல இருக்கும்போது மெசேஜ் பண்றதுக்கே கை கால்லாம் நட்டுங்கும். இப்ப என்ன புதுசா காலு? ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்கணும் போல இருக்கு. மீட் பண்ணலாமா? மீட்டா? ஸ்பாட்டு? எப்படி மீட் பண்ற பிளேஸ் தான்? தோ வந்துடுறேன். என்ன திடீர்னு கூப்பிடுறா? சரி போவோம். உன்னை இப்ப பார்க்கணும், பார்த்து பேசணும். எங்க சாவியை காணும்? டேய் மச்சான் டேய் பைக் சாவி தாடா. எதுக்குடா? மீட்டிங்டா. மீட்டா? தின்ன தின்திக்காதான் உனக்கு. போ தாடா, டைம் ஆச்சுடா. என்ன சொன்னாதரே? தம்பி என்ன சொன்னீங்க? தின தின்திக்காவா? நான் எஸ்டிஆர் பண்றா. எம்மாடி ஆத்தாடி ஆத்தாடி போடா. மேடம் இங்க இருக்காங்களா? என்ன பேச மாட்டா? பேசணும்னு கூப்பிட்ட, என்ன அது? சத்யா எங்கம்மா? இருக்காமா? சரிம்மா. சத்யா என்னடி திறக்கவே மாட்டேங்கிறா? என்னடி பண்ண இவ்வளவு நேரம்? என்னம்மா சத்யா, உன்னை ஆளவே காணா. வெளியில போனான்னு சொன்னா கூட வரமாட்டேங்கிற. ஒரே லவ்ஸா இருக்கும்டி. ஏய் அழுறாடி. சத்யா என்னாச்சு சொல்லு. இப்போ அழுதா மட்டும் எல்லாம் நார்மல் ஆயிடுமா? சொல்லுடி. நான் உன்னை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன், உனக்கு தெரியும்ல. நான் உன்னை என்னைக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தனோ அன்றைக்கே உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. உனக்கு ஓகேனா சொல்லு, நான் வீட்டில் பேச சொல்லி உங்கள் வீட்டில் பேச சொல்கிறேன். நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். சான்ஸ் வாங்க. சாரி, நான் ஆல்ரெடி கமிட்டட். நீ யாரை லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். அவனே 5க்கு 10க்கு பிச்சு எடுத்துகிட்டு இருக்கான். ஆனால் நான் அப்படியா? கை நிறைய சம்பாதிக்கிறேன். உன்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன், என்னை நம்பு. நானா இருந்தா அவனே லவ் பண்ணிருப்பேன். சரி விடு, இதுக்கா ஃபீல் பண்ற? இதுக்கெல்லாம் இல்லடி. ஏன்டா பம்புற? இல்லண்ணே, அந்த புல்லட் நேற்று ப்ரப்போஸ் பண்ணனே, கலப்பு நான் பிட்டானே. யாரு இவளா? சரி இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம்.
ஏய் நெல்லு. ஏய் ஸ்வீட் பட்டாசு நெல்லு. ஏதோ என் தம்பி ப்ரப்போஸ் பண்ண படிச்சு விட்டியா? என் தம்பி தான் வாழ பார்த்த வெட்டி. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு. ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும். 3 பேர் என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காத, ஃப்ரீயாக விடு, மண்டே ஏற்றிக்காத, பார்த்துக்கலாம். நான் எது சொன்னாலும் கண்டுக்கவே மாட்டியா? இப்போ தானே சொன்னேன், ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். அடிப்போடி, அவனை பற்றி அசிங்கமாக பேசுனதை சொன்னதே அவன் கண்டுக்கல. அவன்லாம் ஒரு ஆம்பளையா? நானாக இருந்தால் இவனை கழட்டி விட்டுட்டு அப்போ சொன்ன மாதிரி அவனே லவ் பண்ணியிருப்பேன். ஏமா பேசும் ஒன்றமா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன பேசுறது? உன்னை பத்தி அவ்வளவு கேவலமா பேசி எதையும் கேட்க மாட்டேன். என்ன அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, எதையுமே கண்டுக்க மாட்டேன். என்ன பேசுறது? இப்போ எதுக்கு, ஏன் இப்படி பேசுற, என்னாச்சு? 4 பேர் நான் ரோட்ல போறப்ப வரப்ப என்னை கேவலமா ட்ரீட் பண்றாங்க. உன்கிட்ட சொன்னேன், உன்னையும் கேவலமா பேசுறாங்க. ஏதாவது கண்டுக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. என்னடி பேசுற நீனு? இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன 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 முடிவு பண்ண சொல்லு. நீ என் லைஃப்க்கு செட் ஆகுங்க. என்னடி நீ சொல்ல வர? சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. சொல்ல வதாச்சும் ஒழுங்கா சொல்லி தொலை. பிரேக்கப் பண்ணிக்கலாம். போ, போய் தொலை, போ போ போ, கிளம்பு, போ. காதலோடு போனேன், நிழலாகவே வந்தேன். நீ விட்டு போன பின்னும் உன் நினைவிலே வாழ்ந்தேன். அண்ணா ஒரு டீனா? ஒரு டீயாமா? கையில கழுத்துல போட்டுருக்க எல்லா நகையும் கழட்டு 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 கழட்டு.
எந்திரா. நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வாங்க சார். அந்த பேக்கரியில இருந்து நீங்க தானே? ஆமாங்க சார். எத்தனை பேர் இருக்கீங்க? இது எங்க சித்தி வீடுங்க சார். எங்க வீடு இல்லை, எங்க சித்தி பொண்ணுங்க சித்தப்பா எல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க சார். நாங்க சித்தி வீட்டுக்கு ஊர்ல இருந்து வந்திருக்கோங்க சார். சார் பேக்கரிக்கு பாப்பாவும் நானும் டீ சாப்பிட்லான்னு போனோங்க சார். அப்போதாங்க சார் வந்து அந்த பையன் வந்து பாப்பா கழுத்தில் கத்தியை வச்சுட்டாங்க சார், இந்த செயினை கொசுறாங்க சார். அப்போ அந்த தம்பி தாங்க சார் எங்கள் 2 பேர்த்தையும் பாப்பாவை என்னையும் காப்பாற்றினாருங்க சார் அந்த பேக்கரியில். அதுக்கப்புறம் வந்துட்டாங்க சார் பாப்பாவும் நானும். அப்புறம் நீங்க வந்துட்டீங்க. அம்மா 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 பாப்பாவை என்னையும் அவர் தான் காப்பாற்றினாரு. உங்களை காப்பாற்றணும் தான் அவன் பண்ணான். ஆனால் கொலை கேஸ் ஆயிடுச்சு. 15 நாள் நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அவனை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. கூப்பிடும் போதெல்லாம் நீங்கள் வந்துட்டு போகணும். சரிங்க சார். வெளியே எங்கேயும் போகலைங்க சார். நீங்கள் கூப்பிட்றப்ப நான் வரேங்க சார். நான் அவங்க வீட்டுக்கு போனேன், பேசிட்டேன். 10 நாள் ரிமாண்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ சேஃபாக இருக்கணும்னா நான் இருக்க வைக்கிற இடத்துல இரு. எங்க நீங்கெல்லாம் பெரிய லோக்கல் ரவுடிஸோ உங்க கூட தங்க வச்சிருக்காங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்களே? மச்சான் என்ன சொல்றான் பாடுறா. இது லோக்கல் ரவுடிஸா? நாங்க பண்ணாத சம்பவமே இல்லை. சொல்றா. இரு சொல்கிறேன். கடைசி 2-3 மாசமா காணா போன பொண்ணுங்களுக்கு காரணமே நாங்கள் தான். எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எவிடன்ஸே இல்லாமல் செய்வோம். இனிமேல் எந்த கொம்பானாலையும் ஏன் இப்ப கூட ஒரு பொண்ணு ஸ்கெட்ச் போட்டிருக்கோம். மிஸ்ஸே ஆகாது. ஆகும், மிஸ் ஆகும். சரி. எனக்கு பேக்கரியில் பார்த்த பையன் மாதிரியே இருக்கு. இவனா? தம்பியே தான். இவனா அடிச்ச உண்டி தம்பி? அம்மா நீங்களா இங்கே? நினைச்சு கூட பார்க்கல தம்பி. இந்த மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாதீங்க. பாப்பா நல்லா இருக்கா? இந்த மாதிரி ஆச்சு உனக்கு, அதுவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, வந்துட்டேன், நான் வெளியே வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. சரி சரி, பாப்பா வீட்டில் இருக்கா? சரிங்கம்மா சரிங்கம்மா. வித்யா என்ன பண்ற? ஒரு நிமிஷம். எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஒன்றும் புரியல. சித்தப்பாட்ட பேசுறேன் தம்பி. அவனுக்கு யாரும் இல்லக்கா. ஓகே. இப்போ நான் எது சொன்னாலும் உனக்கு இப்போ புரியாது. ஆனால் ஒரு நாள் உனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், புரிஞ்சுக்கோ. போலாமா?
வந்தாச்சே. ஒரு பையன் எல்லா விஷயத்துக்கும் அமைதியா இருந்தா அவன் கோலை கிடையாது. அதே மாட்டோம் இன்னும் உங்களை விட்டு வச்சா இன்னும் நிறைய பொண்ணுங்க மேல கை வைப்பீங்க. ஸோ என்ன மச்சான், நீ போடு, எவிடன்ஸே இல்லாம பாத்துக்கலாம். போட்டுட்டா ஆட்டம் இல்ல வாடா பாதத்துல காலம் கூட குத்தி கொண்டா. டிமாண்ட் பண்ணணுமா? போ போ போ. முடிச்சிடலாமா? சொல்லிட்டு பண்றா. அம்மாவோட கேமரா ஆக்ஷன். தம்பி ஓகே கட் பண்ணி. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கைய தாண்டா அக்கா சிரிக்கிறீங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிரிச்சிட்டீங்க. அப்ப அதுக்கு மேல பதிலே இல்லைன்னு அர்த்தம். அப்ப சொல்லுங்க. நல்லா பண்ணுவீங்கிற நம்பிக்கையில இப்போ இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம், மீண்டும் வருக.